அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ எஸ்டர்டே என்ன மாதிரி சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கண்டிப்பாக நம்ம டேட்டாஸ் எல்லாம் கொஞ்சம் ஒரு செல்லிங் சைடு தான் கொடுத்துட்டு இருந்தது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் கண்டிப்பாக ஒரு க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆனால் கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சேனலுக்குள்ளார தான் இப்போதைக்கு ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ஸோ செல்லிங் ப்ரெஷர் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். பட் இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டாக போயிருச்சு. ஸோ சைட்வேஸ் மார்க்கெட்டுக்கான ஹிண்ட் நேற்று ஏதாவது டேட்டாஸ் கொடுத்துட்டு போனுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா ஓவராலாக கேஷ் ஃப்ளோலாம் ஒரே மாதிரி தான் இருந்தது. ஸோ ஏதாவது ஒரு பக்கம் கொஞ்சம் அதிகமாக இருந்திருந்தா கூட ஸோ நம்ம சைட்வேஸ்ன்னு சொல்லியிருக்கலாம். பட் அந்த மாதிரி சைட்வேஸ் மார்க்கெட்டுக்கான ஹிண்ட் எதுவுமே தரல. ஸோ இன்னைக்கு ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் சைட்வேஸ்னா கூட ரொம்ப என்ன சொல்றதுன்னா ஒரு மூமெண்ட்டே இல்லாத அளவுக்கு சைட்வேஸ் தான் இருந்தாலுமே ஒரு சில ஸ்கிரிப்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நெகட்டிவ் சைடு க்ளோசிங். இப்போ நிஃப்டி 50 எல்லாம் பார்த்தீங்கன்னா -73 பாயிண்ட்ஸ், அப்புறம் நிஃப்டி மிட் கேப் சென்செக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா -239 பாயிண்ட்ஸ் ஒரு நெகட்டிவ் சைடு க்ளோசிங் தான். பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, பேங்க் எக்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் பாசிட்டிவ். அதுவும் பெரிய பாசிட்டிவ் கிடையாது. 64 பாயிண்ட்ஸ், 31 பாயிண்ட்ஸ். ஸோ ரொம்ப கம்மியான பாயிண்ட்ஸ் தான் பாசிட்டிவ் சைடும் நெகட்டிவ் சைடும் க்ளோசிங் நடந்திருக்கு. ஓகே, ஸோ இன்னைக்கு எதிர்பார்த்த நெகட்டிவ் சைடு நாளைக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நேற்று எப்படி க்ளோஸ் ஆனதோ ஸோ சேம் தான். கால் ஆப்ஷனை செல் பண்ணி புட் ஆப்ஷனை பை பண்ணியிருக்கிற மாதிரி தான் க்ளோசிங் நடந்திருக்கு. பட் ஹெவியா நடக்கல. ஸோ ஏதாவது ஒரு பக்கம் செல்லிங் பை ஹெவியா நடக்கல. ஒரு ஆஸ் யூஷுவல் க்ளோசிங் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால் ஆப்ஷனை செல் பண்ணியும் புட் ஆப்ஷனை பை பண்ணியிருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ என்எஸ்சியில் மொத்தம் 2935 ஸ்டாக்ஸ் ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ அதில் அட்வான்ஸ் பார்த்தீங்கன்னா 1436, டிக்ளைன்ஸ் 1418, அன்சேஞ்ச் 81. கிட்டத்தட்ட ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவல் தான். ஒரு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஒரு பேலன்ஸ் பண்ணியிருக்கிற மாதிரி தான் ஸோ ஸ்டாக்ஸோட ட்ரேடிங் நடந்திருக்கு. 52 வீக் ஹைல 51 ஸ்டாக்ஸும் 52 வீக் லோல பார்த்தீங்கன்னா 17 ஸ்டாக்ஸும் இருக்கு. ஸோ இப்போவுமே பார்த்தீங்கன்னா 52 வீக் ஹை தான் பார்த்தீங்கன்னா ஒரு அதிகமாக இருக்கு. 51 ஸ்டாக்ஸ் ட்ரேடிங் நடந்துட்டு இருக்கு. அப்பர் சர்க்கியூட்ல 92, லோயர் சர்க்கியூட்ல 46. ஸோ இந்த டேட்டாஸை வச்சு பார்க்குறப்ப ஸோ மார்க்கெட் கொஞ்சம் பையிங் பொசிஷன்ல தான் இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ செக்டார் வைஸ் க்ளோசிங் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே ஒரு பெரிய மூவ்மெண்ட் இல்லை. பட் எஃப்எம்சிஜி செக்டாருங்கிறது ஒரு நல்ல ஒரு நெகட்டிவ் சைடு க்ளோசிங் நடந்திருக்கு. எஃப்எம்சிஜி, ஃபார்மா செக்டார், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோ செக்டார், இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் சைடு க்ளோசிங். இதில் எஃப்எம்சிஜி செக்டார் கிட்டத்தட்ட -1.57% வரைக்கும் க்ளோசிங் டவுன் சைடு க்ளோசிங் நடந்திருக்கு. ஸோ மற்ற செக்டார்லாம் கம்பேர் பண்ணால் ரொம்ப கம்மி தான். ஸோ மற்ற செக்டார்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, ஐடி செக்டார், ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப -0.04. ஸோ அதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மூவ்மெண்ட்டுங்கிறது ஒரு செக்டார் வைஸில் கிடையாது. ஸோ ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோ செக்டார், நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஆட்டோ செக்டார் அண்ட் ஐடி செக்டார் கூட இல்லை, ஆட்டோ செக்டார் தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் ஃபால் ஆனது. ஸோ புட் ஆப்ஷன் எல்லாம் கொஞ்சம் மேலே வந்தது. கிட்டத்தட்ட மார்ஜி 83 பாயிண்ட்ஸும் வெம்மண்டம் -42 பாயிண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா டவுன் சைடில் இருக்கு. ஸோ மற்றபடி ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ்ல ஒரு பெரிய பாசிட்டிவ் எல்லாம் கிடையாது. எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவ் சைடு தான் கொஞ்சம் க்ளோசிங் நடந்திருக்கு. ஸோ இன்ஃபோசிஸ் 1.70, இதுவும் 0.11% தான். ஸோ ஓவரா ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா இன்னுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர்ல தான் இருக்கு. ஒரு முழுசா ஒரு பாசிட்டிவ் டர்ன் ஆகலை. ஸோ இன்னைக்கு நடக்க வேண்டிய ஒரு செல்லிங் நாளைக்கு நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் வச்சு நம்ம பார்க்குறப்ப என்ன கம்பைன் ஆகி பார்க்குறப்ப என்ன தெரியுது அப்படின்னா, ஸோ இன்னைக்கு நடக்க வேண்டிய ஒரு செல்லிங் ப்ரெஷர் மேபி நாளைக்கு நடக்கலாம். ஸோ நாளைக்கான ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் மாதிரி கூட இன்னைக்கு நடந்திருக்கலாம். ஏன்னா ஒரு ஆர்டர் நிறைய வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சைட்வேஸ் மாதிரி கொடுத்துட்டு ஸோ நாளைக்கு மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு செல்லிங் ப்ரெஷர்ல இறங்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி பார்த்துலாம். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணாதான் ஸோ பை அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதாவது 55,878க்கு மேலே கேண்டில்ஸ் க்ளோஸ் ஆனாதான் ஸோ பையிங், இல்லைன்னா அது வரைக்குமே பார்த்தீங்கன்னா செல்லிங் தான். ஸோ அதனால க்ளோஸுக்கு கீழே லோ இந்த ஹை, அதாவது பார்த்தீங்கன்னா லோவை பிரேக் அவுட் பண்ணிட்டு ஒரு கேப் டவுன் மாதிரி ஓப்பன் ஆனாலும் ஸோ கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா ஒரு 200 to 300 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு டவுன் சைடு இறங்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்படி இல்லாமல் ஹையை பிரேக் அவுட் பண்ணால் ஸோ நம்ம நேற்று பார்த்த மாதிரி தான், நேற்று ஹை தான் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். ஸோ பேங்க் நிஃப்டி அப்புறம் பேங்க் எக்ஸ் இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஸோ ஒரே மாதிரி தான் இருக்கு. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ பேங்க் எக்ஸ்லையும் அதே மாதிரி தான் ஹையையும் லோவையும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க.
லோவை பிரேக் அவுட் பண்ணால் செல் சைடு ஃபோக்கஸ் பண்ணிடலாம். ஸோ ஹையை பிரேக் அவுட் பண்ணால் நேத்தோட ஹை வந்து ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. இப்போ பேங்க் நிஃப்டியெல்லாம் நேற்று ஹை பார்த்தீங்கன்னா 63,335. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா நாளைக்கான ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நிஃப்டி 50 பார்க்கலாம். ஸோ நிஃப்டி 50 கண்டிப்பாக வந்து ஒரு கேப் டவுன் பாசிபிள். நிஃப்டி 50 இருக்கட்டும், சென்செக்ஸாக இருக்கட்டும், கேப் டவுன் பாசிபிள். ஸோ கேப் டவுன் எடுத்தது அப்படின்னா அடுத்த டார்கெட் இந்த சேனல் பேட்டர்னோட அடுத்த டார்கெட் எது அப்படின்னா 24,494. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 200 பாயிண்ட்ஸ் டவுன் சைடு எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ கேப் டவுன் ஓப்பன் ஆனாலும் சரி, இல்லைன்னா லோவை பிரேக் அவுட் பண்ணாலும் ஒரு 200 to 300 பாயிண்ட்ஸ் பக்கம் நிஃப்டி வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ நாளைக்கு நிஃப்டி 50யோட எக்ஸ்பைரி வேற. ஸோ கண்டிப்பாக ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து நிஃப்டி 50ல வந்து நம்ம தாராளமாக வந்து எதிர்பார்க்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டி. ஸோ ஃபின் நிஃப்டி ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி அண்ட் பேங்க் எக்ஸ் மாதிரி தான் கேண்டில்ஸ் வந்து க்ளோசிங் நடந்திருக்கு. ஸோ ஹை லோ மார்க் பண்ணிட்டு லோவை பிரேக் அவுட் பண்ணால் செல் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷரில் தான் இன்னைக்கு வந்து க்ளோசிங் வந்து நடந்திருக்கு. ஸோ ஒரு கேப் டவுன் பாசிபிள். கேப் டவுன் அதோட அடுத்த டார்கெட் வந்து இந்த 12,400 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து மிட் கேப் நிஃப்டியில் வந்து இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா நாளைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ நிஃப்டி எக்ஸ்பைரி நாளைக்கு வந்து ஒரு பிளட் பாத் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அதுலேயுமே பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் 24,494 வரைக்கும் எட்ஜு. ஸோ அதையும் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா ஸோ 24,225 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து நாளைக்கு வந்து நிஃப்டி 50ல வந்து இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து க்ரூட் ஆயில் பார்க்கலாம். ஸோ க்ரூட் ஆயில் மார்னிங்லேயே சொல்லியிருந்தேன், இந்த 5,209க்கு மேலே ஓப்பன் ஆனால் ஸோ பையிங் தான் பாசிபிள் அப்படின்னு. ஸோ இப்போதைக்கு ஒரு சைட்வேஸ் எடுத்துட்டு இருக்கு. ஸோ அகைன் ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு மேலே தான் வந்துட்டு இருக்கு. இதோட டார்கெட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5,288 to 5,311 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு இந்த பை. ஸோ ஆல்ரெடி பைல தான் போயிட்டு இருக்கு. ஸ்டார்டிங்லேருந்தே பை தான், கொஞ்சம் வந்து தடுமாறிட்டு இருக்கு இந்த இடத்துல. ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணால் 5,288 5,311 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகே, இப்போ மேலே வருது, இந்த இடத்துல நம்ம பை பண்றோம். ஸோ இந்த இடத்துல மேலே வருதுன்னா மேபி இங்கேருந்து இங்கே வரப்போ கண்டிப்பாக 25 பாயிண்ட்ஸ் அபோவ் வந்து நம்ம வந்து பை சைடு வந்து புக் பண்ணலாம். ஸோ இல்லை அப்படின்னா 311க்கு வந்து புக் பண்ணலாம். ஸோ நிறைய பேர் ரெசிஸ்டன்ஸ் நினச்சி என்ன பண்ணிடுவாங்க, இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோன் தான். இந்த 5,288ங்கிறது ரெசிஸ்டன்ஸ் ஜோன் தான், அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இது மேலே போயிட்டு கீழே வர்றப்ப இந்த இடத்துல கேண்டில்ஸ் மறுபடியும் கீழே க்ளோஸ் வச்சாதான் செல்லிங் சைடு வந்து போகும். நல்லா தெரிஞ்சுக்கங்க, நாம டிரா பண்ணி வச்சுட்டோம் அப்படிங்கிறதுக்காக அந்த ரெசிஸ்டன்ஸ் ஒர்க் ஆகணுங்கிற ஒரு கட்டாயம் கிடையாது. ஸோ நல்லா புரிஞ்சு நிறைய பேர் அதான் பண்றாங்க. 5,288ல டிரா பண்ணிடுறோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல ஆர்டர் போடுறீங்க, தப்பு கிடையாது. 20 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் போட்டா அது ஒரு மெத்தட். இப்போ நான் இன்னும் கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம்னா, ஸோ இந்த இடத்துல பை எடுத்துடுறோம். பை எடுத்துட்டு இந்த 5,288ல ஒரு 25 பாயிண்ட்ஸ் புக் பண்ணிடுறோம்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி மறுபடியும், ஏன்னா மேலே போகிற கேண்டல்ஸ் அப்படியே மேலே போனாலும் போயிடும். ஓகேங்களா? ஸோ அதனால வெயிட் பண்ணி ரிட்டர்ன் வரும். ரிட்டர்ன் இப்போ இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் ஒர்க் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக கேண்டல்ஸ் ரிட்டர்ன் வரும். ரிட்டர்ன் வரப்ப இந்த 5,288க்கு கீழே ஒரு 5 மினிட்ஸ் கேண்டல் க்ளோஸ் வச்சா ஸோ நம்ம கொஞ்சம் தைரியமாக செல்லிங் வந்து எடுக்கலாம். ஸோ அதை தான் சொல்ல வரேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி செல்லிங் நடக்கிறப்ப ஸோ அதோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் வந்து இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துல ஒரு 80 பாயிண்ட்ஸ் வந்து டவுன் சைடு வந்து வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ். ஸோ மார்னிங் வீடியோவில் வந்து ஒருத்தர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தார், கமெண்ட் பண்ணியிருந்தார். கரெக்டு தான். என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எக்ஸ்பைரி ஆயிடுச்சு, எக்ஸ்பைரி ஆனவுடனே அந்த சார்ட் வந்து வேறெல்லாம் இருக்கும், நீங்கள் அதே சார்ட்லேயே கண்டினியூ பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டார். கரெக்டு தான். ஏன்னா நம்ம ஒவ்வொரு சார்ட் எடுக்க முடியாது. ஏன்னா tradingview.comல தான் நான் வந்து உங்களுக்கு வந்து ப்ரெடிக்ஷன் வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நம்ம புரோக்கரேஜ் சார்ட்ல எடுத்து வச்சா நம்ம அடுத்ததுக்கு நம்ம ஒவ்வொரு சார்ட்டு தனித்தனியாக இருக்கு. அதாவது ஜூன் ஃபியூச்சர்ஸ், மே ஃபியூச்சர், ஜூலை, அந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து வச்சு சொல்லலாம். ஆனால் நம்ம எல்லாமே ஒட்டா சொல்லிட்டு இருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி, நிஃப்டி 50, ஸோ இந்த மாதிரி நம்ம சொல்லிட்டு இருக்கிறப்ப கொஞ்சம் வந்து டிஃபரன்ஸ் தான் இருக்கும். அந்த ஒரு நாள் மட்டும்தான் அந்த எக்ஸ்பைரிக்கும் வந்து ஒரு 2 நாள் மட்டும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய என்ன சொல்றதுன்னா ரொம்ப ஒரு பெரிய இதெல்லாம் இருக்காது. இப்போ மார்னிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கேப் அப்ல ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ கேப் அப்ல ஓப்பன் ஆயிருக்கு. நீங்க ஜூன் ஃபியூச்சர்ல போய் பார்த்தாலும் இந்த கேப் அப் ஓப்பனிங் இருக்கும். ஓகேங்களா? இப்போதைக்கு எங்க நிக்குது நேச்சுரல் கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 323.8ங்கிறது
ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் டாப் ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு, இப்போ ட்ரிபிள் டாப். ஸோ லோவை பிரேக் அவுட் பண்ணால் இந்த ஹை அதாவது 300 வரைக்கும் இறங்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் செல்லிங் ஜோன் தான். ஸோ அதோட செல் சைட் டார்கெட் வந்து 300 வரைக்கும் வரதுக்கான ஒரு 70 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் ஆகக்கூடிய ஒரு சான்சஸ் இருக்கு. ஓகே, இந்த எக்ஸ்பைரி டேல மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்ன பின்னா இருக்கும். பட் எப்படி இருந்தாலும் நம்ம மார்னிங்கும் சொல்றோம், ஈவினிங் சொல்றோம், கொஞ்சம் எப்படியாச்சும் ஒரு கேப் டவுன் விழுந்தா கூட ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து டிரா பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ க்ரூட் ஆயில் பை டார்கெட் வந்து 5288, 5311. ஸோ அங்கேருந்து ரிட்டர்ன் ஆகிறப்ப கேண்டில் க்ளோசிங் வச்சுக்கிட்டு ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து செல்லிங் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ நாளைக்கு வந்து இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு கேப் டவுன் அதை பேஸ் பண்ணி ஒரு செல் சைடு மார்க்கெட் வந்து எதிர்பார்க்குறேன். ஸோ மறுபடியுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.